கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ தேங்காய் பால் கேசரி. நம்ம தண்ணியை மட்டும் பயன்படுத்தி தான் கேசரி செய்திருப்போம். இன்னைக்கு தேங்காய் பால் பயன்படுத்தி செய்து காமிக்க போகிறோம். கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செய்து காமிச்சிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சுலபமான முறையில் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கேசரி. கலர் பொடிலாம் எதுவுமே பயன்படுத்தாமல் தேங்காய் பால் பயன்படுத்தி இந்த கேசரி நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில் செய்து காமிச்சிருக்கோம். நம்ம எப்போதும் போல் ரவா கேசரி செய்கிறது போல தான் தேங்காய் பால் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம், தண்ணி எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு டம்ளரோ அல்லது கிண்ணமோ இது போல் ஏதாவது ஒரு கப்போ பயன்படுத்திக்கலாம். இந்த கப்பை பயன்படுத்தி எல்லா அளவுகளும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப் ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 10 போல் முந்திரி, 10 போல் பாதாம், 10 போல் திராட்சையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா வறுந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு திராட்சை எல்லாமே பலூன் போல் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம கொதிய வச்சிட்ருக்கோம். இப்போ 1 கப் அளவு ரவையை எடுத்து இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லாவே வறுந்து வந்திருக்கு. எப்படி வறுந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது நமக்கு நல்ல வாசனை தெரியும். அந்த ஸ்டேஜில் ரவை நல்லா வறுந்து வந்திருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். ரவை வறுந்து வரத்துக்கும் தண்ணி கொதித்து வரத்துக்கும் கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் இது போல் கலந்துக்கலாம். கட்டிகள் படாது, பயப்பட தேவையில்லை. ஒன்று போல் இதே மாதிரி கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. டக்குன்னு நமக்கு ரவை வெந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம 1.5 கப் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப் ரவைக்கு 2 அல்லது 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் மட்டும்தானே சேர்த்துருந்தோம். இப்போ மீதி 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சூடுபடுத்தவோ அல்லது கொதிக்கவோ வைக்கல, அப்படியே அரைச்சி எடுத்த பாலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. கட்டி தட்டாது, நல்லாவே வரும். கரண்டியை பயன்படுத்தி இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி தட்டாமல் நமக்கு வெந்து வந்துடும். அங்கங்கே கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்டியை பயன்படுத்தி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு கைவிடாமல் இது மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. அது கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும். ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய், அதாவது துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போதே கொஞ்சம் போல் திருவி வச்சதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் நிறையவே தேங்காய் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காயும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மறுபடியுமே ரவை நல்லா தண்ணியாக மாறி வரும். வெந்து வர வர நமக்கு திக்காயிடும். சர்க்கரை சேர்த்ததும் நமக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் தெரியும். இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரவை நல்லாவே வெந்து வந்துட்டு கேசரி பக்குவத்துக்கு மாறிடும். நீங்கள் இந்த கேசரிக்கு கலர் பொடி சேர்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கேசரி பவுடர் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்படி கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இப்படியே விட்டுறலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சர்க்கரை ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உப்பு சுவை தேவையில்லை, எனக்கு சுகர் சுவையே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு 4 ஏலக்காயை எடுத்துகிட்டு நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வறுத்தோம். அதுலேயே ரவையுமே வறுத்துருக்கோம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். இது கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால்லையுமே நமக்கு தேங்காய் ஆயில் விட்டு வரும். அப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், தேங்காய் பாலில் இருக்கிற தேங்காய் எண்ணெய், அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதுவுமே கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்காது. அதிகமாக ஆயிலியாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட முடியாது. அதனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சரியானதாக இருக்கும். இப்போது நமக்கு கேசரி முழுமையாக தயாராகி வந்துருச்சு. ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தேங்காய் பால் சேர்த்ததுனால தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இல்லை. ஏன்னா நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நெய் ஸ்மெல் தான் இருந்துச்சு. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இல்லை. தாராளமாக நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்க்கரையுமே கரெக்டான அளவாக இருந்தது. நீங்கள் ஒரு கப்பு ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஸ்வீட்டில் இருக்கும். தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். குட்டீஸுங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற தேங்காய் துருவல் எல்லாமே நம்ம மேலே சேர்த்துட்டு அப்படியே இந்த கேசரியோட சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.